அடுத்த தகவல், அசைன்மெண்ட் ஒர்க்குன்றது நிறையாவே இருக்குது. ஆனால் அது A4 ஷீட் வாங்கணும், அது பண்டல் வாங்குறதுக்கு இரநூறுவா சில்லற அப்படின்ற மாதிரி இருக்குது. A4 ஷீட் வாங்கி நிறைய அசைன்மெண்ட் ஒர்க் இருக்குது. அப்போ தான் டாக்டர் கிளாஸு நிறையா கோர்சஸ்லாம் ஓரளவுக்கு தோதாகும். சோனா காலேஜில் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஆனால் ஸ்பான்சர் அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. சரி விஐடி சென்னையில் அது படிக்கலான்னு பார்த்தா எல்லாமே ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ மூவி புக் பண்ணதுக்கப்புறமும் சந்தேக உணர்வு அப்படின்றப்போ திரும்ப அவ்வளோ மூவி புக் பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமம். அதனால் சரி ஏதோ ஒரு வகையில் கோர்ஸ் படிக்கணும். அடுத்து இந்த பாலாஜனன் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார். அவர் கேட்ட மாதிரி 2 புக் எழுதி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறார். இன்னும் அடுத்த புக் எழுதணும், ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகணும். ஏன் அப்படின்னா ஆத்ம நிலையில் அப்படியே பாலைவனம் மாதிரி இருந்தார். பாலைவனத்தில் நான் போய் ஓரளவு தண்ணி ஊற்றிட்டு வந்தேன். கொஞ்சம் குளுன்னு இருந்தது. இப்போ ஓரளவுக்கு குளம் அமைக்கிற மாதிரி அமைச்சிட்ருக்காரு. ஆனால் அது பத்தாது, ஒரு கிணறாவது தேவைப்படுது. இன்னும் நிறையா புக்ஸ் எழுதணும், இந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகணும். அதனால் அவர் ஓரளவு தோது செஞ்சு கொடுத்துட்ருந்தாரு. ஆனால் அப்போது புக்ஸு கொடுத்ததுலேருந்து ஓரளவு தோது செஞ்சு தர மாட்டேங்கிறாரு. ஆனால் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் பர்சன். அவர் தான் எங்களுக்கு நிறையா எஜுகேஷன் லெவலில் எல்லாமே சொல்லிக் கொடுத்தாரு. சொல்லப்போனால் ஒரு ஸ்கூலையே நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நபராக செயல்படுவார். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ்னு எல்லா வகையிலையுமே இவர் கொஸ்டின் பேப்பர் அளவுக்கு ரெடி செய்வார். அந்த அளவுக்கு டேலண்டான பர்சன். ஆனால் அவர் நமக்கு ஓரளவுக்கு தோது பார்த்தா தான் நம்மளால் நிறையா புக்ஸ் எழுத முடியும். ஓகே. ஏன்னா என்னோடய கடமையை பொறுத்த வரைக்கும், என்னோடய நிலையை பொறுத்த வரைக்கும், என்னோடய வேலை என்னவோ அந்த வேலையை முயற்சி செஞ்சாவது, கஷ்டப்பட்டாவது, என் நரகம் வரைக்குமாவது போய் திரும்ப வந்து ஏதோ நான் தோது பார்க்குறேன். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செஞ்சாங்கன்னா எந்த எரருமே ஏற்படாது. ஓகே. அதனால் வேலை செய்யணும். ஓகே. அதே மாதிரி இந்த க்யூனாக இருக்கிறவங்க எல்லாமே உங்கள் வேலையை நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்துக்கணும். என் மேலே நிறையா சுமை இருக்குது, அந்த சுமை எல்லாமே நீங்கள் ஓரளவு சால்வ் பண்ணணும். ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது மாதிரி கவர்மெண்ட் ஒர்க்லாம் நிறையா இருக்குது. என்ன நலத்திட்டம் இருக்குது, அதெல்லாமே ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு தான். ஓகே. அது ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்கு கிடையாது. எல்லாமே ஒரு ஆத்ம நிலையான ஸ்மார்ட் ஒர்க். இந்த நாட்டுக்கு இவ்வளோ ஃபண்டு கொடுக்கணுமா, ஓகே, இங்கே ட்ராவல் பண்ணணுமா, அந்த மாதிரி எஜுகேஷன் லெவலில் உங்களுக்கே புரியும். நான் சொல்லித்தரணும் அப்படின்னு கிடையாது. அதனால் எல்லாத்தையும் ஒரு சுமூகமாக இருக்கணும். அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு காலத்தில் அமெரிக்கா அப்படின்றதும் ஆப்பிரிக்கா நாடு மாதிரி தான் இருந்தது. அங்கே ஆதிவாசி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கே தங்கமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஓகே. ஒரு கல்ச்சரு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கொலம்பஸ் அப்படின்றவங்க இந்தியாவை கண்டுபிடிக்கிறன்ற பேரில் அமெரிக்கா போயிட்டு அதுக்கப்புறம் தங்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தோது பார்த்து அங்கே போய் இறந்து போன ஆத்மாக்கள்லாம் ஓரளவு தோது பார்த்து படிப்படியாக ஓரளவு தோது அமைச்சிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ அமெரிக்காவோட பல நாடு வல்லரசு நாடாக இருக்குது. அமெரிக்காவுக்கு முன்னாடியே வல்லரசான பல நாடும் இருக்குது. அந்த நாடு இப்போ வரைக்குமே வல்லரசாக தான் இருக்குது. அதை உங்களுக்கு அப்படி தோதா தெரியாத மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த நாடு தான் ரொம்ப வலிமையான நாடு. ஓகே. அதனால் ஒரு காலத்தில் ஆப்பிரிக்கா நாடு மாதிரி இருந்த ஒரு நிலப்பரப்பு தான் இப்போ அமெரிக்காவாக இருக்குது. ஓகே. இப்போ ஆப்பிரிக்காவாக இருக்கக்கூடிய நிலப்பகுதியும் ஒரு காலத்தில் ஒரு நல்ல நிலப்பகுதியாக மாறலாம். ஓகே. அதனால் இருக்கக்கூடிய நாட்டை வந்து இளக்காரமாக நினைக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு நாடா, இதெல்லாம் ஒரு வசதியா, இவங்கெல்லாம் தலைவரா, இவங்கெல்லாம் மக்களா, இவங்கெல்லாம் இப்படியா, அப்போலாம் நம்ம இளக்காரமாக நினைக்கக்கூடாது. பொறுமையாக படிப்படியாக தான் நமக்கு தேவையான வசதியை நம்ம தோதாக அமைச்சிக்கணும். ஓகே. அப்போ தான் நிறைய நல்ல விஷயம் நமக்கு தோதாகும். அதுக்கு தான் ஒற்றுமையான ஒரு சமுதாயவியல் தேவைப்படுது. ஓகே. அதனால் நானும் ஓரளவு பொறுமையாக ஒவ்வொன்றா தோது பார்க்கலான்னு இருக்கேன். ஓகே. அடுத்து என்னோடய நிறையா விஷயத்த நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஆனால் எடிட்டிங் அப்படின்ற ஒரு நிலை தேவைப்படுறதுனால எனக்கு யாராவது ஒருத்தர், இந்த நிறைய எடிட்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் யாராவது ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா, நிறைய எடிட்டர் ஒர்க் இருக்குது, எடிட்டிங் ஒர்க்லாம் நிறையா இருக்குது. ஓகே. தனிமரம் தோப்பாகாது, ஆனால் ஒவ்வொரு தனிமரம் சேர்ந்தது தான் தோப்பு. ஓகே. சரி. யதார்த்த ரீதியாக ஒரு நேர்கோட்டு பயணம்
இந்த பயணத்தில் நம்ம பயணிக்கிறப்போ நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, சரி, நன்றி, வணக்கம். நானே ஏதோ தோதாகிறப்போ கூப்பிட்றேன். ஓகே, அல்லது நேரில் வாங்க, கேஷ் தேவைப்படுது. ஓகே, சரி, ஓகே, ரிலாக்ஸ், பாய்.